கணவர் வந்திருக்காருங்க. ஓகே, அவர் வந்து திங்கக்கிழமை வந்தார். நான் லால்குடி போயிட்டேன். அவர் வந்து 3 நாளாக இங்கே குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. இங்கே என்னங்க குடும்பம்னா, இங்கே வாசினி பாப்பாவை பார்த்துக்கணும், முக்குருணியை பார்த்துக்கணும், பொண்ணு எங்கள் வயிற்றில் பிறந்த பொண்ணை பார்த்துக்கணும், இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கார். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்போம். அதுதான் இன்றைக்கி நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. சாப்பாடு வந்து நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம். சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் ஆர்டர் பண்ணி. கண்டென்ட் கிடைக்கலன்னு என்ன பிடிச்சி போட்டாங்க. ஆமாம், உண்மையிலே கண்டென்ட் இன்றைக்கி இல்லை. ஏன்னா நான் எங்கேயும் வெளியில் போகல. இன்றைக்கி நைட்டு நான் பொள்ளாச்சி போகிறேன். அதுக்கு என்னங்க ஊர் சுற்றிட்டே இருக்கீங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, ஊர் சுற்றிட்டே இருக்கீங்கன்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டே இருக்கனே என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரியுமா ஊர் சுற்றுறேன்? நான் வேற சொல்கிறேன். இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வந்திருக்கிறப்போ நான் வெளியில் ஊர் சுற்றுறேன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜெனுவினான ஆன்சர் வேணும். பார்க்கறது இல்லை, அதான் பழகியாச்சு. சரி சொல்லுங்க, என்னன்னு ஒப்பீனியனை சொல்லுங்க. இது இன்னைக்கு நேத்திக்கா நடக்குது. இப்போ சுலோச்சனாவோட ஃப்ரெண்டு யாரோ என்ன அவங்க வெளியிலேயே இருக்காங்களே, வீட்லேயே இருக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்களாம் சுலோச்சனாட்ட. என்ன சுலோச்சனா வந்து என்னோட வலது கை இடது கை நம்பிக்கை. ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சுலோச்சனா ஊரே என்ன பேசுதுன்னா, இந்த அம்மா வெளியிலேயே சுற்றிட்டு இருக்குது, வீட்லேயே இருக்காதான்னு கேட்டு, அதுதான் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ். அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அதான் எல்லாரும் கேட்குறாங்க, மோஸ்ட் ஆஃப் டைம் நீ வெளில இருக்கே, நான் வந்து கொஞ்சம் கொடுத்தனும் இருக்கட்டுமா இங்கே. நீங்கள் என்ன அப்படி உங்கள் ஒய்ஃப் வெளியில் சுற்றுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் பதில் கேட்குறது. நான் என்னத்தை பார்க்குறேன்? அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். கரெக்டாக? அதுதான். அப்புறம் அவங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஏன் பார்க்கணும்? அவங்கவுங்களுக்கு டியூட்டி இருக்குது, அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இது வந்து என்னோட பேஷன், என்னோட ப்ரொஃபஷன், என் ரூட்டில் நான் போகிறது வந்து அதனால உங்களுக்கு அந்த கேள்வியே வர்றதில்லை. கரெக்டாக? இது என்ன பல்லவன் கார்பரேஷனா? அது அவங்கவுங்க ரூட்டில் போகிறது எல்லாம் அடுத்த ரூட்டில் அப்பப்போ கிராஸ் பண்ணி தான் போவாங்க. சைட் கட்டு கொடுத்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஓகே. அதனால இண்டிபெண்ட்டாக இருக்கிறது உங்கள் ஒய்ஃபு சூப்பர் தான் இல்லை? எல்லார் ஒய்ஃபும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது நல்லது தான். அவ்வளோதான். டாட். ஸோ எல்லா அதே மாதிரி கொஞ்சம் புருஷனையும் இண்டிபெண்ட்டாக விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாரு கேளுங்க. என் மேல அனுதாபால வீச போகுது. நம்பாதீங்க இந்த மாதிரி ஆளெல்லாம்.